இப்ப அதாவது போட்டு பிடிபடுற நபரை பொறுத்து நீதிகள் இருக்கு. ஒரு ஒரு சங்கத்து மீனவர் சங்க தலைவர் சார்ந்தவங்க இல்ல ஒரு பண வசதி படைத்தவங்க அப்படின்னா அவங்களுக்கான கிடைக்கப்படுகிற நீதியோ இல்ல போராடப்படக்கூடிய நீதியோ அதிகப்படியா இருக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா ரோட்டை மறிக்கிறாங்க, பஸ்ஸை மறிக்கிறாங்க, ஒரு போராட்டம் உண்ணாவிரதம் சொல்லி ட்ரெயினை மறிக்கிறாங்க. அதாவது அது அவங்களுடைய எப்படி சொல்றது பார்ஷியாலிட்டி, அவங்களுடைய தன்மையை பொறுத்து, அவங்களுடைய பணத்தை பொறுத்து இல்ல அவங்களுடைய அதிகார பலத்தை பொறுத்து இருக்கே தவிர சமநீதி, அதாவது ஒரு கடைநிலை உள்ள ஒரு பிஷர்மன் பிடிபட்டாலும் அவனுக்குரிய அந்த சமநீதிக்கு போராடுவோம் சொல்லிட்டு யாரும் போராடுறது இல்லை. இது ரொம்ப இருக்கு. அந்த ஒரு காரியங்கள் களையப்படணும். அரசியல் தலைவர்கள் எப்படி ஓட்டு கேட்கும் போது வீட்டுக்கு வர்றாங்க, இந்த இப்ப பாக்குற ஒவ்வொரு கட்சியும் 5 பேர் 6 பேர் வந்து ரிசிப்ட் கொடுக்காங்க. அதே மாதிரி இப்ப எங்களுக்கு போட்டு பிடிபட்டுச்சா, கணவர் பிடிபட்டா, நாங்க பசங்க மன உளைச்சலோட இருக்கும். ஒரு தலைமைத்துவத்தை இழந்துட்டு குடும்ப தலைவன் இல்லாம இருக்கும். 4 பேர் 5 பேர் கட்சியில உள்ளவங்க வாங்க வீட்டுக்கான தேவைக்கு பணம் கொடுங்க, வீட்டுல வந்து சந்திங்க, எங்களை ஏன் ஒரு அவங்களுடைய கட்சி மீட்டிங்க்கு வர சொல்லி 5 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க வச்சு அந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எங்களை கட்சி சார்பா கேளிக்கை பொருளாக்காதீங்க. எங்களுடைய உணர்வுகளை தயவு செய்து புரிஞ்சுக்கிறீங்க. எங்களுடைய பிஷர் மறுபடியும் அதை தான் நான் சொல்றேன். நான் ஒரு மீனவ பெண்ணா மறுபடியும் பகிர்ந்துக்கிறது. தயவு செய்து எங்களோட உணர்வுகளை புண்படுத்தாதபடிக்கு, கேலி கூத்தாக்காதபடிக்கு, நீங்க அரசியல் ஆக்காதபடிக்கு எங்களுக்கு இது பண்ணி தாங்கன்னு கேட்கிறேன். இதற்கான தீர்வை பெற்றுத்தர உங்களுக்காக உங்க சார்பாக நியூஸ் தமிழ் தொடர்ந்து கேள்வி எழுப்பும்.